நாகப்பட்டினத்தில் இருக்க ஸ்ரீ மெய்கண்டமூர்த்தி முருகர் கோவில் 18ஆம் நூற்றாண்டுல அருட்கவி அழகுமுத்து புலவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு? 18ஆம் நூற்றாண்டுல இந்த முருகர் கோவிலுக்கு மெய்க்காவலரா பணிபுரிந்தவர் தான் அழகுமுத்து புலவர். அவரை மோசமான ஒரு தொழுநோய் ஒன்று தாக்கிடுது. பக்கத்துல கூட யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு மோசமான தொழுநோய். மிகுந்த முருகர் பக்தியுடைய அவரு அங்க உள்ள பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கோவிலே காலத்தை கழிக்கிறார். எப்போதும் பிரசாதத்தை சாப்பிட்றதுக்காக வர அழகுமுத்து புலவர் அன்னைக்கு வரல. தொழுநோயின் தாக்கம் அதிகமாகி கோவிலுக்கு பின்னாடி பசியால வாடி படுத்திருக்கார். ஸ்ரீ மெய்கண்டமூர்த்தி பசி நீக்கி பாடும் வரத்தையும் கொடுக்கிறார். மெய்கண்ட வேலாயுத ஸ்தபதம், ஸ்ரீ மெய்கண்ட வேலாயுத திருப்புகள் அப்படிங்கிற 200க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடுறாரு. முருகன் அடியார்கள் வரலாற்றை கூறும் 12ஆம் திருமுறையில செய்தொண்ட புராணம் அப்படிங்கிற நூல்லையும் இவரை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஸ்ரீ மெய்கண்டமூர்த்தி முருகர் கோவிலுக்கு போகும்போது இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்.